Hello friends. Welcome to Sumathi's kitchen. Vanakkam. Happy Navarathri. நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கட்டும். எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலான 9 நாளும் 9 வகையான சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த சுண்டல் இங்கிலீஷில் லெக்யூம்ஸுமாங்க சுண்டல் வகையெல்லாம். இது தினமுமே, அதாவது வாரத்துக்கு ஒரு 3-4 தடவை நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சுதுங்க. இது இந்த நவராத்திரி ஸ்பெஷலாக இந்த 9 வகையும் ஒரே நாளில் நான் அன்றைக்கி செஞ்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம். இங்கே 9 வகையான தானியங்கள் மற்றும் பட்டாணி வகைகள் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு நாள் இரவு முன்னாடியே வச்சுக்கணும். கொண்டக்கடலை, மொச்சை, பச்சை பட்டாணி, சோயா, வெள்ளை காராமணி, சிகப்பு காராமணி, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை. கடலைப்பருப்பு நிலக்கடலை ஊற வைக்கக்கூடாது. இப்போ கொண்டக்கடலை, மொச்சை, பட்டாணி, சோயா இது 3-4 விசில் குக்கரில் வச்சு அடுத்த நாள் காலையில் வேக வச்சுக்கணும். வெள்ளை காராமணி, சிகப்பு காராமணி, பச்சை பயிறு இது ஒரு விசிலோடு வச்சு எடுத்துக்கணும். அவங்கவுங்க குக்கரை பொறுத்து இருக்குங்க, எப்படி வேக வைக்கணும்னு நீங்கள் குக்கரை பொறுத்து வேக வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நிலக்கடலை ஊற வைக்காமல் அப்போதைக்கு அதை ஒரு விசிலோடு வச்சு எடுத்து. அப்புறம் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் 3 தட்டில் சில வகையான ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம அதில் பொடியாக சேர்க்கக்கூடியது. இங்கே தட்டு A, B, Cன்னு வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஏல பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் பெருங்காயம். இது அப்படியே பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு. எள்ளு எதுக்கு சேர்த்துக்கனாங்க, இது சனி பகவானுக்கு நம்ம எள்ளு சேர்த்துக்கணும். அதனால் நம்ம எள்ளு கொஞ்சமாக அதில் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். எள்ளு 1 டீஸ்பூன், பெருங்காயக்கட்டி. இந்த பெருங்காயக்கட்டி நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், இதை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு. அது பெருங்காயக்கட்டி 3-4 துண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா வர கொத்தமல்லி 1 டீஸ்பூன், 4 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது பி செட். இது அப்படியே வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அடுத்து சீல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பூண்டு பல், ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி துண்டை நக்கி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இது 3 பொடிகளுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம சுண்டலை சேர்த்துக்கிறது. அதை தவிர்த்து இங்கே தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, தேங்காய், துருவின தேங்காய். கடைசி அது ஆப்ஷனலுங்க, சுண்டலை நீங்கள் தேவைப்பட்டால் அதை போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு நம்ம சுண்டல் செய்கிறது ஒவ்வொரு நாளும் விசேஷம். இந்த 2018 நவராத்திரி புதன்கிழமை ஆரம்பிக்குதுங்க. அதனால் புதன்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ புதன்கிழமை பார்த்திங்கன்னா புத பகவானுக்கு கடலைப்பருப்பு விசேஷம், அதனால் அது செய்ய போகிறேன். அப்புறமா வியாழக்கிழமை அன்றைக்கி குரு பகவானுக்கு விசேஷம், கொண்டக்கடலை செய்ய போகிறேன். அடுத்தது மொச்சை வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு விசேஷம், சனிக்கிழமை நிலக்கடலை. இதில் நம்ம எள்ளு சேர்த்துக்கிறதுனால இந்த பொடி இந்த பொடியை தான் இப்போ நிலக்கடலைக்கு சேர்த்துக்க போகிறேன். அதனால் எள்ளு அதில் சேர்ந்துக்கிறதுனால சனி பகவானுக்கு உகந்தது. ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை காராமணி சூரியனுக்கு, சோயா திங்கக்கிழமை சந்திரனுக்கு, செவ்வாய்க்கிழமை இது சிகப்பு காராமணி. சிகப்பு இல்லைன்னா நீங்கள் ராஜ்மா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பச்சை பயிர் புதன். அப்புறம் பச்சை பட்டாணி வியாழக்கிழமை. இப்போ 9 வகையான சுண்டலும் பார்த்துட்டோம். முதல்ல கொண்டக்கடலை, மொச்சை, பட்டாணி, சோயா 3 அல்லது 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வெள்ளை, சிகப்பு காராமணி, பச்சை பயிறு இது 3 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, நிலக்கடலை அதுவும் வச்சு 1 விசில் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே 3 தட்டில் நான் சொன்னது 2-3 சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த தட்டில் அரைச்சி சுண்டலை சேர்த்துக்கிறதுக்கானதெல்லாம் அரைச்சிட்டேங்க. இது பாருங்கள், A, B, C தட்டில் உள்ளது. இதில் என்னென்ன நான் சேர்த்துருக்கேங்கிறத கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது பாருங்கள், இப்போ ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இது சீல் உள்ளது தேங்காய் போட்டிருக்கோம். ரொம்ப நைஸாக இருக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அப்படி எடுத்துக்கோங்க. அதுமாரி இந்த பொடியும் அதேமாதிரி தான், ரொம்ப நைஸு பொடியாக பண்ணிக்காமல் கொஞ்சம் குறைன்னு இருக்கணும்.
இது பச்சை மிளகா, இஞ்சி உள்ளது. அதேமாதிரி இந்த பீக்கு நான் கொடுத்துருந்தது வந்து நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த சுண்டலாக செய்யறதா இருந்தாலும் இந்த பொடியை கொஞ்சம் லேசாக தூவிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை நீங்கள் முன்கூட்டியே செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரிங்க இப்போ இன்றைக்கி வந்து நான் 9 நாளுக்கும் செய்கிற சுண்டலுங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் பெருசாக ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தனியாக பொடி அரைச்சி பொடி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விதமாக நம்ம அந்த சுண்டல்லாம் வேக வைக்கிறதுன்னு. ஆனால் சுண்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சது. வெஜிடேரியன்ஸுக்கு அது சப்ஸ்டிடியூட்னு சொல்லலாம் சிக்கனுக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் வாரத்தில் 3-4 தடவை ஈவினிங் ஸ்நாக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு சுண்டலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ நவராத்திரிக்கான சுண்டல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல புதன்கிழமை அன்னைக்குங்க கடலைப்பருப்பு சுண்டல் செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு நல்லா பொல பொலன்னு இருக்குது. இதுக்கு முதல்ல கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே கொஞ்சோண்டு இந்த ஏல உள்ளது கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம். அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம் எடுத்துருக்கோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை போயிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி. அடுத்து வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டக்கடலை கொஞ்சம் கடுகு தாளித்து கருவேப்பிலை வந்து கொண்டக்கடலை தேவையான அளவு உப்பு, வீட்டில் கொடுத்துருக்க பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூவிடுவாங்க. தேங்காய் கொஞ்சமாக. கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு மொச்சை சுண்டல், கடுகு, கருவேப்பிலை. இதுக்கு வந்து இந்த கீழே உள்ளது கொஞ்சமாக போட்டுக்கிறாங்க. மொச்சை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, வந்து தேங்காய் போட மாட்டேன். ஏன்னா நம்ம இந்த பொடியிலே தேங்காய் இருக்குது நம்மளுக்கு. அதனால் கடைசியாக தேங்காய் போட வேண்டாம். இருக்குது மொச்சை சுண்டல் ரெடி. அடுத்து சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு நிலக்கடலை சுண்டல். அதில் போடுற பொடியில் வந்து எள்ளு இருக்குது. எள்ளு விசேஷம் சனிக்கிழமைக்கு. அதுமாதிரி கடுகு தாளிச்சுக்கோங்க. 2 கருவேப்பிலை, தேவையான உப்பு, அப்புறம் வீல் உள்ளது ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். பொடி இவ்வளோதான் இல்லைங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் கொத்து வைப்பாக அது போடுறதுதான். இதுக்கு தேங்காய் போடணுன்னு அவசியம் இல்லை. தேங்காய் போட்டால் நல்லா இருக்காது. இப்போ நிலக்கடலை சுண்டல் ரெடி. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வெள்ளை காராமணி சுண்டல், கடுகு, கருவேப்பிலை. இதுக்கு ஏல உள்ளது கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
கடைசியாக தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் கொஞ்சமாக தாங்க போடுறேன். அப்படின்னு சொல்கிறது ஆப்ஷனல் தான். எனக்கு நிறைய போட்டால் பிடிக்காது, அது டேஸ்ட்டே மாறிடும். அதனால் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். பிடிக்காதவங்க தேங்காய் போடவே தேவையில்லை. பாரம்பரிய சுண்டல் ரெடி. அடுத்த திங்கட்கிழமை சந்திரனுக்கு சோயா சுண்டல் கடுகு தாளிச்சுப்போம். இன்னொரு டிப்ஸுங்க, சுண்டல் செய்யும்போது முக்கியமாக கடுகு பொரியணும். அப்போ தான் இந்த சுண்டலுக்கே ஒரு டேஸ்ட்டு. இது முக்கியமான ஒரு டிப்ஸு. இப்போ இது வந்து இந்த சீல் உள்ளது கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன். அந்த கருவேப்பிலை சேர்த்தோன்னே இதில் இப்போ சோயா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோயா சுண்டலுக்கும் தேங்காய் சேர்க்க தேவையில்லை. இப்போ தேங்காய் போடலனால சோயா சுண்டல் ரெடி. இப்போ அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு சிகப்பு காராமணி சுண்டல். அதுக்கு சிம்பிளாக, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சிம்பிளாக உங்களால் வந்து இந்த மாதிரிலாம் வறுத்து அரைக்க முடியல அப்படின்னா வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதை மட்டும் தாளித்து இந்த மாதிரி நீங்கள் சாதம் வைக்கும் போதோ பருப்பு வைக்கும் போதோ ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு தேவையான அளவு மேல்தட்டில் வச்சு வேக வச்சுட்டிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் சுண்டல் ரெடி. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். நீங்கள் அதையும் இப்போ செய்ய போகிறேன். எப்படின்னு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கலாம். அளவு கிடையாதுங்க, தேவையான அளவு உங்களுக்கு போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன். ரெண்டு கருவேப்பிலை, பீன்ஸை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேங்காய் போட்டுக்கலாம். சிகப்பு காராமணி சுண்டல் ரெடி. இப்போ அடுத்து புதன்கிழமைக்கு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டு ஏரியில் உள்ளது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ காரம், இப்போ பச்சை பயிறு போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாங்க. பச்சை பயிறு சுண்டல் ரெடி. இப்போ 9வது நாள் பச்சை பட்டாணி சுண்டல் வியாழக்கிழமை. அது கடுகு, அப்புறம் ஏல உள்ளது கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, பட்டாணி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி. இப்போ இதுக்கும் நான் தேங்காய் போடலைங்க, தேவைப்பட்டால் போட்டுக்காங்க. இந்த பச்சை பட்டாணி நல்ல இதில் வந்து தேங்காய் நீங்கள் போட்டதா இருந்தால் நல்ல இந்த சீவல் மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக பீசஸாக போடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல இந்த டேஸ்ட்டுக்கு வந்து பீச் சுண்டல் வாங்கலாம். அந்த மாதிரி பீச்சில் விற்கிற பட்டாணி சுண்டல் மாதிரி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். 9 வகையான சுண்டல் இப்போ பண்ணிட்டோங்க. இது பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி. இப்போ இங்கே செஞ்சுருக்க 9 வகையான சுண்டலும் ரெடியாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து அந்த சுண்டல்லாம் வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக வச்சுட்டோன்னா நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். எதுவுமே குலையாமல் எல்லாம் சரியான பதத்துக்கு நல்லா இருக்குது. இங்கே பொதுவாக வந்து ஏதாவது திடீர் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா
இது ஒரு சுண்டல் ஒரு ஸ்நாக்காக டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவேன். ரொம்ப பிடிக்கும் இது எல்லாருக்கும். இந்த மாதிரி ஒரு மசாலா செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த நவராத்திரிக்கு இந்த மாதிரியான சுண்டல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி நல்லா இந்த 9 நாளும் நல்ல சிறப்பாக கொண்டாடுங்க. வர கெஸ்ட்டுக்கும் கொடுத்து உங்கள் வீட்டாரையும் சந்தோஷப்படுத்துங்க. இன்றைக்கி மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். கடலைப்பருப்பு சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல், மொச்சை சுண்டல், நிலக்கடலை சுண்டல், வெள்ளை காராமணி சுண்டல், சோயா சுண்டல், சிகப்பு காராமணி சுண்டல், பச்சை பயிறு சுண்டல், பச்சை பட்டாணி சுண்டல். 9 நாளைக்கும் 9 சுண்டல் ரெடி. நன்றி, வணக்கம்.